எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் 6ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி அறிவியல் வினாப்படியில் 3ஆம் பருவத்தில் நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம இன்னைக்கு வினாவிடையை நம்ம பார்க்கலாம். குப்பைகளை மண்ணில் மக்கச் செய்பவை எவை அப்படின்னா நுண்ணுயிரிகள். குப்பைகளை மண்ணில் மக்கச் செய்பவை நுண்ணுயிரிகள். அடுத்து, மக்காத கழிவுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா பாலித்தீன் பை. மக்காத கழிவுக்கு எடுத்துக்காட்டு பாலித்தீன் பை. அடுத்து, உரமாக மாறக்கூடிய கழிவுகள் எது அப்படின்னா வீட்டுக் கழிவுகள். உரமாக மாறக்கூடிய கழிவுகளோட பெயர் வீட்டுக் கழிவுகள். அடுத்து, மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை எதுன்னா எரித்து சாம்பலாக்குதல். மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை எரித்து சாம்பலாக்குதல். அடுத்து, உரம் தயாரிப்பில் பயன்படும் உயிரி எது அப்படின்னா மண்புழு. உரம் தயாரிப்பில் பயன்படும் உயிரின் பெயர் மண்புழு. அடுத்து, சிதைவுறும் கழிவு எது? காகிதம். சிதைவுறும் கழிவு எது அப்படின்னா காகிதம். அடுத்து, கழிவுகள் என்றால் என்ன அப்படின்னா நம் பயன்பாட்டிற்கு பிறகு தூக்கி எறியப்படும் பொருள்களின் பெயர் கழிவுகள். கழிவுகள் என்பது நம் பயன்பாட்டிற்கு பிறகு தூக்கி எறியப்படும் பொருள்கள். அடுத்து, சிதைவுறா கழிவுகள் எது அப்படின்னா நெகிழி. சிதைவுறா கழிவுகள் எது அப்படின்னா நெகிழி. அடுத்து, குப்பைகளை மக்கச் செய்வது எது அப்படின்னா நுண்ணுயிரிகள். குப்பைகளை மக்கச் செய்வது நுண்ணுயிரிகள். அடுத்து, மக்கும் குப்பைகளுக்கு எடுத்துக்காட்டு வேளாண் கழிவுகள். மக்கும் குப்பைகளுக்கு எடுத்துக்காட்டு வேளாண் கழிவுகள். அடுத்து, நுண்ணுயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா பாக்டீரியா. நுண்ணுயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா. அடுத்து, இயற்கை உரமாக பயன்படுவது விலங்கு கழிவுகள். இயற்கை உரமாக பயன்படுவது எது அப்படின்னா விலங்கு கழிவுகள். அடுத்து, மறுசுழற்சி என்றால் என்ன? மறுசுழற்சி என்பது பழைய துணிகளை காகிதம் தயாரிப்பதில் பயன்படுத்துவதற்கு எடுத்துக்காட்டு ஆகும். மறுசுழற்சி என்பது பழைய துணிகளை காகிதம் தயாரிப்பதில் பயன்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அடுத்து, நெகிழியை எரிக்கும் போது உண்டாகும் வாயு எதுனா டையாக்சின். நெகிழியை எரிக்கும் போது உண்டாகும் வாயுவின் பெயர் டையாக்சின். அடுத்து, நெகிழி பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுனா நெகிழி பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1862. நெகிழி பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1862. அடுத்து, உலக சுற்றுச்சூழல் நாள் அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னா ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் அனுசரிக்கப்படும் நாள் ஜூன் 5. அடுத்து, பாடம் 3ல் அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற பாடத்தில் வினாடி தொடர்ச்சியாக பார்க்கலாம். எது இயற்கை இலை என்று பெயர் அப்படின்னா பாலிஸ்டர். எது இயற்கை இலை அப்படின்னா பாலிஸ்டர். கோடை காலங்களில் உடுத்த பயன்படும் ஆடை பருத்தி. கோடை காலங்களில் உடுத்த பயன்படும் ஆடையின் பெயர் பருத்தி. அடுத்து, விலங்குகளின் ரோமங்களிலிருந்து தயாரிக்கப்படும் ஆடை எது அப்படின்னா கம்பளி. விலங்குகளின் ரோமங்களிலிருந்து தயாரிக்கப்படும் ஆடையின் பெயர் கம்பளி. அடுத்து, மருத்துவத்துறைக்கான பல சாதனைகள் அதிகம் செய்ய பயன்படுவது எது அப்படின்னா நெகிழி. மருத்துவத்துறைக்கான பல சாதனங்கள் அதிகம் செய்ய பயன்படுவது நெகிழி. அடுத்து, சோப்பு தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருள் எதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு. சோப்பு தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து, சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலப்பொருட்கள் எது? சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலப்பொருட்களின் பெயர் சுண்ணாம்புக்கல், களிமண், ஜிப்சம். சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலப்பொருட்கள் சுண்ணாம்புக்கல், களிமண், ஜிப்சம். அடுத்து, பிவிசி என்பதன் விரிவாக்கம் பாலிவினை குளோரைடு. அடுத்து, தீப்பிடிக்காத உடைகள் தயாரிக்க எது பயன்படுகிறதுனா மெலமைன். தீப்பிடிக்காத உடைகள் தயாரிக்க எது பயன்படுகிறதுனா மெலமைன். அடுத்து, கண்ணாடியை ஒரே சீராகவும் மெதுவாகவும் குளிர வைக்கும் முறை எது அப்படின்னா கட்டுப்படுத்தி ஆற்றல். கண்ணாடியை ஒரே சீராகவும் மெதுவாகவும் குளிர வைக்கும் முறை கட்டுப்படுத்தி ஆற்றல். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். குரூப் 4 எழுதுகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக சொல்கிறேன். அடுத்து, நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு நம்ம வந்து அறிவியல் பகுதியை வந்து சந்திக்கிறேன். நன்றி.